ஆக்சுவலி போன மாதம் வந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை அதுவாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7:30 டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாம்பரம் பிரான்ச்சில் வந்து மூலக்கடை பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் iPhone 16 Pro Max 1,45,000 மதிப்பில் ஃபோனை வந்து நம்ம போர்ட்டர் ஆப்பை நம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு போர்ட்டர் ஆப்பை நம்பி நம்ம அந்த ஆப்பில் வந்து புக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்தோம். ப்ராடக்ட்டை வாங்க வந்தவர் பார்த்திங்கன்னா மத்தியூர் ரகுமான்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து நம்ம அப்பயும் வந்து செக் பண்ணோம். இதுமாரி நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவீங்களா, உங்களோட ஐடி கார்டை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்டை கொடுத்து அனுப்பிச்சோம். லைவ் லொக்கேஷன்லாம் ட்ராக் ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க சார்ன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷன்லாம் ட்ராக் ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்னடா லைவ் லொக்கேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப். சரி ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது வரைக்கும் நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து போய் சேரல அந்த பிரான்ச்சுக்கு. சரி போகாதனால அந்த போர்ட்டரோட கம்பெனியோட கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணி கேட்குறோம். சரியான ஒரு முறையான வந்து பதில் வந்து நம்மளுக்கு கூறலை. நம்மளுக்கு பதில் தராதனால அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இந்தமாரி இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அந்த கம்பெனியை போயிட்டு நம்ம வந்து டேரெக்டாக போய் பார்த்தோம். கம்பெனியில் போயிட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து விக்ரம் மற்றும் வந்து சத்யநாராயணன் 2 பேரை பார்த்தோம். டேரெக்டாக பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சரியான வந்து பதில் சொல்லலை. நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கள போய் கேளுங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அலட்சியமான வந்து பதிலை கூடுறாங்க. ஸோ இது நம்மளும் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். முடியவே முடியாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு அலட்சியமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே டீட்டெயில் கேட்டோம். அந்த பையனோட ப்ரூஃப் எல்லாமே கேட்டோம். இங்கேருந்து வாங்கிட்டு போன பையனை அவங்க ப்ரூஃபை கேட்டால் அந்த ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா போலியான வந்து ஒரு ப்ரூஃபை கொடுத்து தான் அந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. போலியான ப்ரூஃப்னால் அட்ரஸ் ப்ரூஃபே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒரு போலி, அதை கொடுத்து தான் அந்த பையன் வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருக்கான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இது இந்தமாரி ஆயிருக்கு என்னென்னு கேட்குறோம். பதில் இல்லாமல் அந்த கம்பெனியில் எல்லாருமே சேர்ந்தே வந்து ஒரு சதி பண்ணுற மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஏமாற்று திட்டமாக அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாய் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ வேல்யூ உள்ள பொருள் கொடுத்து அனுப்புறீங்க சார்? என்ன மாடல் சார்? அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனில் 16 Pro Max 1,44,900 அந்த ப்ராடக்ட். அந்த போர்ட்டர் ஆப் மூலியமாக இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்து அனுப்புறீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த கம்பெனியில் மொத்தமாக சேர்ந்து ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாருமே உடந்தையாக இருக்காங்க. நான் நிறுவனத்தில் தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். நான் யார்ட்டையுமே கொடுக்கலாம், அந்த நிறுவனத்தை நம்பி தான் நான் வந்து கொடுத்தேன். பிரியதர்ஷினி நிறுவனத்திலேருந்து தான் வந்து நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில் நான் அனுப்பல. பிரியதர்ஷினி நிறுவனத்திலேருந்து தான் அந்த போர்ட்டர் ஆப்பை நம்பி தான் வந்து நம்ம கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். தாம்பரம் பிரான்ச்லேருந்து மூலக்கடை பிரான்ச் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த போர்ட்டர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோசடி பண்ணுறதுனால வந்து மொத்தமாகவே அவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுறாங்க இந்தமாரி. அதனால் அவங்க சரியான வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ ட்ரேஸ் பண்ணி அவருக்கு ஏதாவது கைப்பற்றிருக்காங்களா? இல்லை சார், இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அவரோட வண்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து இங்கே தாம்பரத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க வண்டியை. நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான பதில் கூறியிருந்தால் பிரச்சனையே கிடையாது. அந்த சரியான பதில் கூடாமல் அந்த நிறுவனத்தின் சென்னையோட மேலாளர் விக்ரம் மற்றும் சத்யன் 2 பேரும் சேர்ந்து எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற போது தான் தெரியுது இந்த நிறுவனமே மோசடியாக தான் இருக்குது. இப்போ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.